ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தானியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரிசப்ஷன் மேக் ஓவர் தான் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஜெல்லோ ஐ லுக் அண்ட் பிங்க் லிப்ஸ்டிக் அந்த காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து ரிசப்ஷன் லுக் வந்து க்ரியேட் பண்ணி காட்ட போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் பிஏசியோட கிளென்சிங் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கொள்கிறேன், அதாவது க்ளீன் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து டோனர் இந்த வீடியோவில் நல்லா காட்ட முடியலை. ஸோ டோனர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ளம்மோட டோனர், மாய்ஸ்சரைசர் வந்து பிஏசியோட மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஸ்பாட் லைட் என்ற மாய்ஸ்சரைசர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இவங்களுக்கு. அதுக்கப்புறமா கண்ணுக்கு பார்த்திங்கன்னா அண்டர் ஐ ஜெல் வந்து நான் இவங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். கண்ணுக்கு மேலேயும் அண்ட் கண்ணுக்கு கீழேயும் அந்த ஐ ஜெல் இதை யூஸ் பண்ணுறபடியால் எங்களுடைய கண்ணுக்கும் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் தன்மை கிடைக்கும், நல்லா இருக்கும், அவங்களுமே நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். குட் வைப்ஸ் என்ற பிராண்ட்லேருந்து லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். லிப் பாம் மஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் லிப்புமே நல்ல மாய்ஸ்சரைசராக இருக்கும். லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணக்குள்ளே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா கலர் பார்லேருந்து ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ரைமர் இவங்களுக்கு ஓப்பன் போர்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ போர்ஸ் மினிமைசிங் ப்ரைமர் வந்து இவங்களுக்கு நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓப்பன் போர்சஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணும் பொழுது நல்லா வந்து இழுத்து தேய்க்காமல் ஒத்தடம் கொடுக்குற மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓப்பன் போர்சஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் இதே மெத்தட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா ஐ ப்ரைமர், எங்களுடைய ஐஷேடோ வந்து நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு இது இன்னுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ ப்ரைமர் பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிராண்ட்லேருந்து நான் ஐ ப்ரைமரும் யூஸ் பண்ணுறேன். அண்ட் அதுக்கப்புறமா கலர் கரெக்ஷன், இவங்களுக்கு ஹெவியான பிக்மெண்டேஷன் இல்லை. ஸோ ஆரஞ்ச் கலர் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ அதனால் எல்லைகள்லேருந்து ஷேட் வந்து FAWN என்ற ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் குட்டி நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது குட்டி குட்டியாக. ஸோ அந்த இடங்களில் மட்டும் நான் என்ன பண்ணுறேன்னு சொன்னால் எலைகல் கன்சிலரை வந்து அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உடனே பிளெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆகிறதுக்கு அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கண்ணுக்குள்ள வந்து நான் கலர் கரெக்ஷன் பண்ணுறேன். ஸோ அதே இது ஷேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். கண்ணை சுற்றியும் அண்ட் வாய் சுற்றியும் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், அந்த டொட்டாக வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல அந்த குட்டி ப்ரஷ்ஷால் லைட்டாக டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பிளெண்ட் பண்ண போகாதீங்க. ரொம்ப பிளெண்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இருக்கிற கன்சிலர் அப்படியே எடுத்து விட்டுரும். ஓகேவா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் ஹூதா பியூட்டிலேருந்து 2 ஷேட் எடுத்திருக்கேன். இந்த 2 ஷேடையும் நான் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி இவங்களுடைய எக்ஸாக்ட் கலருக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? இந்த ஷேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், என்ன ஷேட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் ஹூதா பியூட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன், இது தாராளமாக உங்களுக்கு போதும். நீங்கள் ஹூதா பியூட்டி யூஸ் பண்ணும்பொழுது கண்டிப்பாக மேக்கப் பிளெண்டர், அதாவது பிளெண்டிங் ஆயில் கிடையாது, மேக்கப் பிளெண்டர் லிக்விடில் இருக்கும். நான் க்ரேயானில் யூஸ் பண்ணுறேன். டியூரா லைனன்னு கூட நம்ம அதை சொல்லுவோம். நீங்கள் வந்து இன்க்ளோட்டில் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் டெர்மாலேருந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் வந்து நாங்கள் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த பெலட்டில் இருக்கிற ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ட்ரையாக போயிடும், உங்களால் எடுத்து பிளெண்ட் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மேக்கப் பிளெண்டரை யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணலாம். இட்ஸ் அ லாங் லாஸ்டிங் ஃபவுண்டேஷன். இது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காம்பினேஷன் ஸ்கின், ஆயில் ஸ்கின்னுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு நார்மல் ஸ்கின்னுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால், அவங்க மெட் லுக் கேட்குறதா இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ஹூதா பியூட்டி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா வந்து காண்டோர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற காண்டோர் பேலட்டோட நேம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு காண்டோர் ரொம்ப ஹெவியாக கொடுக்கக்கூடாது. ஏற்கனவே எங்களுடைய ஃபேஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ அதிகமான காண்டோர் கொடுக்கும் பொழுது இன்னுமே அவங்களோட ஃபேஸை வந்து ஒல்லியாக காட்டும். ஸோ அதனால் கன்னத்தில் வந்து லைட்டாக கொடுத்துருக்கேன், சின்னில் கொடுக்கவே இல்லை. அண்ட் நெத்தி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பெரிய நெத்தி. ஸோ நெத்தி கவர் பண்ணுறதுக்காக நெத்தியில் நல்லாவே நான் காண்டோர் வந்து கொடுக்குறேன். ஸோ நெத்தியில் காண்டோர் கொடுக்கும் பொழுது ப்ரஷ்ஷை வந்து நான் லைட்டாக மெல்லிஸாக அந்த பரப்புக்கு ஏற்றபடி நான் அழுத்தி பிடிச்சிட்டு பிளெண்ட் அவுட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகேவா? பிளெண்ட் அவுட் பண்ணும் பொழுது நெத்திக்கு உள்ளே வராமல் வெளியால் போகிற மாதிரி அந்த முடியோட படுற மாதிரி பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் நல்லா கிடைக்கும். அண்ட் மூக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஐஷேடோ ப்ரஷ்ஷால் வந்து மூக்குக்கும் வந்து நான் காண்டோர் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக், என்னால் வந்து ஹைலைட்டிங் வந்து காட்ட முடியலை. நான் ஹைலைட்டர் பார்த்திங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து எல்லைகள் கன்சிலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஷேட் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஹைலைட் பண்ணி முடிச்சிட்டேன். நான் டெர்மாலேருந்து ஃபிக்ஸிங் ட்ரான்ஸ்லூஷன் பவுடர் பியூர் ஒயிட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நோ கலர், ஓகேவா, கலர் லெஸ்ன்னு சொல்லுவோம்.
நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக பியூர் ஒயிட்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து எல்லா ஸ்கின் ஷேடுக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இது டெர்மாவோட ஃபிக்ஸிங் பவுடர். ஓகேவா? அண்ட் ப்ரைஸ் கூட உங்களுக்கு 900 சம்திங் தான் வரும். ஃபர்ஸ்ட் வந்து கண்ணை சுற்றி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணணும். நீங்கள் பவுடர் பஃப் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம் அண்ட் ப்ரஷ் கூட யூஸ் பண்ணலாம். பிகினராக இருந்தால் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக பவுடர் பஃப் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபிக்ஸிங் பவுடர்லேயே நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் நல்லா ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி பவுடரை வந்து நல்லா அப்ளை பண்ணணும். இதுலேயே வந்து உங்களுடைய ஃபவுண்டேஷன் வந்து நல்லா செட் ஆகிடணும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா லைட்டாக மேக்கோட கம்பேக்ட் பவுடர் வந்து நான் கொடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு பார்க்கக்குள்ளேயே தெரியும். இப்போ வந்து ஐ லுக் வந்து நான் பண்ண போகிறேன். ஐ லுக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுன்னு சொன்னால் கண்ணுக்குள்ள Forever 52ஓட பனானா பவுடர் எடுத்து நான் கண்ணுக்குள்ளே வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வைக்கிறபடியால் நான் ஐஷேடோஸ் வந்து கண்ணுக்குள்ளே கொட்டுப்பட்டாலுமே என்ன பண்ணலாம், டஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு வந்து ஐஷேடோஸ்க்கு வந்து கொடுக்க போகிறேன். ஒரு ப்ளஃபியான ப்ரஷ் வந்து நான் யூஸ் பண்ணி ட்ரான்சிஷன் ஏரியாவுக்கு வந்து ஐஷேடோஸ் வந்து நான் கொடுக்குறேன். ரொம்ப லைட்டான ஒரு ப்ரௌன் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். பட் அந்த ப்ரௌன் ஷேட் வந்து இவங்களுக்கு யூஸ் பண்ணும் பொழுது ரொம்ப தெரியலை. ஸோ அதனால் நான் திருப்பி என்ன பண்ணுறேன், அதை விட கொஞ்சம் டார்க்கான ஷேட் எடுத்து ஒரு ப்ரௌன் ஷேட் டோஃபி என்ற ஷேட் அந்த ஐஷேடோ பெலட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதை வந்து க்ரீஸ் ஏரியாவில் வச்சு நான் வந்து பிளெண்ட் அவுட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணும் பொழுது சர்க்கிள் மோஷன், அதாவது வட்டமாக ப்ரஷ்ஷை வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே போகணும். அந்த ஐப்ரோ ஸ்டார்டிங் ஏரியாவில் ரொம்ப ஐஷேடோவை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. அந்த இன்னர் கோர்னர் பார்ட்டில் தான், அதாவது அவுட்டர் கோர்னர் பார்ட்டில் தான் ஐஷேடோஸ் நிறைய இருக்கணும். இன்னர் கோர்னர் பார்ட்டில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஐஷேடோஸ். எப்போயுமே நீங்கள் ஐஷேடோஸ் வந்து பிளெண்ட் பண்ணும் பொழுது இதை கவனத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் பண்ணுற விஷயம் வந்து அந்த இன்னர் கோர்னர் பார்ட், அதாவது ஐப்ரோ வந்து எண்டிங் பகுதியில் வந்து ஸ்டார்டிங் பகுதியில் கொண்டு போய் ஐஷேடோஸ் நிறைய கொடுத்துருவாங்க. அது கண்ணை வந்து திறந்து பார்க்கும் பொழுது பிரைட்ஸோட ஃபேஸுக்கு வந்து நல்லாவே இருக்காது. அப்போ எப்பயுமே வந்து நீங்கள் ஐஷேடோவை தொட்டு முதலாவது அவுட்டர் கோர்னர் பார்ட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிளெண்ட் அவுட் பண்ணி லைட்டாக நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் டார்க்கான கலர் எடுத்து திருப்பி நான் பிளெண்ட் அவுட் பண்ணிக்கொள்கிறேன். அந்த கலர் இன்னுமே ஸ்பெசிஃபிக்காக தெரியும். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், அதே கலர் தான் ப்ரஷ்ஷை வந்து மாற்றிட்டேன். ஏன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அதே கலர் தான் வேணும், பட் இன்னுமே டார்க்காக வேணும் என்றதுக்காக குட்டியான ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நான் அவுட்டர் கோர்னர் பார்ட்டில் லைட்டாக வச்சு லைட்டாக அந்த க்ரீஸ் ஏரியாவில் பிளெண்ட் அவுட் பண்ணிக்கொள்கிறேன். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு குட்டியான ப்ரஷ்ஷால் வந்து லோவலிஷ் பார்ட்லேயும் வந்து அந்த க்ரீஸ் ஏரியாவை கொடுத்து அதே கலரை வந்து பிளெண்ட் அவுட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு கலர் சூஸ் பண்ணுறீங்க. இப்போ ரொம்ப லைட்டான கலர் யூஸ் பண்ணும் பொழுது தெரியாது, ஒரு அளவுக்கு அது டார்க் கலர் யூஸ் பண்ணும் பொழுது நீங்கள் திருப்பி அந்த கோட்டிங் கொடுக்கும் பொழுது அந்த டார்க்னஸ் நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா வந்து ஐஷேடோ க்ளூ இல்லாட்டி நாங்கள் 2-வே ஜெல்லுன்னு கூட நம்ம இதை சொல்லுவோம். அதை வந்து ஃபஸ்ட் வந்து கட் க்ரீஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அந்த ஷிமர் கலரை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கன்சீலரால் கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி அந்த ஷிமர் கலரை வந்து அப்ளை பண்ணுவாங்க. பட் அப்படி கூட அப்ளை பண்ணலாம், எனக்கு அது விருப்பம் இல்லை. அதனால் நான் இதை பண்ணும் பொழுது அந்த ஐ லுக் பார்க்கும் பொழுது லைட் வெயிட்டாக இருக்கிறத விட இனிமேல் வந்து நல்ல ஒரு லுக் வந்து கிடைக்கும், உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும். ஸோ அதனால தான் நான் கன்சீலர் வந்து அந்த கட் க்ரீஸு கொடுக்காமல் அந்த 2-வே ஜெல் வந்து கொடுத்து போட்டு அதுக்கு மேலால் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் இந்த கலர் வந்து கொடுக்குறது கட் க்ரீஸுக்கு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஐஷேடோ ஃபினிஷ் பண்ணிட்டேன். கண்டிப்பாக கட் க்ரீஸ் கொடுத்ததுக்கப்புறமா திருப்பி அந்த அவுட்டர் கோர்னர் பார்ட்டில் வந்து என்ன பண்ணுங்கன்னு சொன்னால் அந்த ப்ரௌன் ஷேடை வந்து திருப்பி ஐஷேடோ ப்ரஷ்ஷால் வந்து லைட்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. அப்படி கொடுக்கும் பொழுது உள்பக்கமாக கொடுத்தீங்கன்னா இன்னுமே நீட்டாக இருக்கும், ஐ லுக் வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். திருப்பி அதே மாதிரி கீழே பாதிக்கு மட்டும் இன்னர் கோர்னர் பார்ட்டில் வந்து அந்த ஐபோலுக்கிட்ட மட்டும் வர மாதிரி அந்த ஜெல்லோ கலர் ஷிம்மர் எடுத்து நான் கொடுத்துக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காஜல், Forever 52ஓட ஜெல் ஐலைனர் வந்து நான் காஜலாகவும் யூஸ் பண்ணலாம், ஐலைனராகவும் யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த Forever 52ஓட ஜெல் ஐலைனர். கண்டிப்பாக அப்பர் லைன்லேயும் வந்து நீங்கள் வந்து ஜெல் ஐலைனரோ காஜலோ மஸ்ட்டாக கொடுங்க. அப்போ தான் ஐ லுக் வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே நல்ல டீப்பாக பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே Forever 52ஓட ஜெல் ஐலைனர் எடுத்து நான் மேலே வந்து லைனர் வரைஞ்சிக்கொள்கிறேன். லைனர் வந்து
லைனர் எப்பயுமே நீங்கள் வரையும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மெல்லிய லைனாக வரைஞ்சிக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் விங் வைக்கிறதுக்கு முன்னாடி நார்மலான லைனரை ஃபுல்லாக வரைஞ்சிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் விங் வைக்கிறேன். விங் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய விரலால் ஐப்ரோஸை நல்லா உயர்த்தி பிடிச்சிட்டு விங் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல நீட்டான ஒரு விங் லைன் வந்து கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் பவுடர் வந்து நல்லா ஃபேஸுக்கு செட் பண்ணிங்கன்னா கை வச்சாலுமே வந்து அந்த கை வச்ச பகுதியில் வந்து அந்த பெச்சியாக ஒரு களமும் வராது. பவுடர் நீங்கள் ஒழுங்காக செட் பண்ணலாட்டி கண்டிப்பாக அந்த இடத்துல பெச்சியாக வரும். ஓகேவா? ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா மஸ்காரா, மிபிலைன்லேருந்து மஸ்காரா யூஸ் பண்ணுற அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் பெஸ்ட் குவாலிட்டியான மஸ்காரா கண்டிப்பாக நீங்கள் பிரைடுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா கீழே வந்து பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து ஒரு குட்டி ப்ரஷில் வந்து லைட்டாக வந்து அவுட்டர் கார்னர் பார்ட்டில் வந்து கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ எங்களோட கண்ணை வந்து இன்னும் ஒரு ஸ்மோக்கி லுக்காக நல்லா நீட்டாக வந்து எங்களுக்கு காட்டும், பார்க்குறதுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். காஜலை வந்து நான் எப்போயுமே வாட்டர்லைனில் மட்டும்தான் கொடுப்பேன். வாட்டர்லைன் கீழ் பாட்டில் நான் காஜல் கொடுக்கவே மாட்டேன். அதுக்கு நான் ஐஷேடோ தான் கொடுப்பேன். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஒரு ப்ளஃபியான ப்ரஷ்ஷால் வந்து அதை நான் கீழே கொடுத்தோம் இல்லையா லூஸ் பவுடர், பனானா பவுடர், அதை நல்லாவே பிளெண்ட் அவுட் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐலேஷ் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ஐலேஷ் பார்த்திங்கன்னா ப்ரௌன்சன் என்ற பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இது நைக்கால் அவைலபிள் இருக்கும். நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் வந்து 7. ரொம்பவே நல்லாயிருக்கும். மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் அதுக்கப்புறமா ஐப்ரோ வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கொள்கிறேன். ஐப்ரோ வந்து ஸ்விஸ் பியூட்டி பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். பெஸ்ட்டான ஐப்ரோ பெலட் எதுன்னு கேட்டிங்கன்னா அஃபோர்டபுள் ரேஞ்சில் இனிமே வந்து பிஎஸ்சியோட ஐப்ரோ பெலட் பவுடர் வந்து யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஐப்ரோ ஜெல் கூட யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பவுடர் எப்பவுமே பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்றபடி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த ஐ லுக் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக மேக்ஸிமம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ப்ரைடாக இருக்கட்டும், ஒரு ரிசப்ஷனாக இருக்கட்டும், ஒரு சட்டில்டாக கேட்கும் பொழுது நீங்கள் இந்த ஐ லுக்கை வந்து க்ரியேட் பண்ணலாம். எப்போயுமே மஸ்ட்டாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய ஐஷேடோ வந்து அந்த கட் க்ரீஸுக்குள்ளே தான் இருக்கணும். அதாவது ஐப்ரோஸோட ஃப்ரண்ட் பார்ட்டில் கட் க்ரீஸை தாண்டி உங்களோட ஐஷேடோஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் பிரைட்ஸ் விரும்பவே மாட்டாங்க அண்ட் நீட்டாகவே இருக்காது. இதே நீங்கள் ஒரு மாடலுக்கு பண்ணுறீங்க, ஒரு இதை வேறு ஏதாவது கொண்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பண்ணலாம். பட் பிரைடுக்கு இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். நல்ல ஒரு ஃபேரான ஸ்கின் டோனுக்கு லைட்டான கலர் ப்ளஷ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லைட் பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன் ஐ மேஜிக் பிராண்ட்லேருந்து. அண்ட் அதே பிராண்ட்லேருந்து தான் வந்து ஷிம்மர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஹைலைட்டிங் ஷிம்மர் வந்து லைட்டான கலர் எடுத்து அண்ட் க்ளோவாக தெரியணும் என்ற பாட்டுக்கு வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு புது பேலட்லேருந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா ஸ்லீக் என்ற ஒரு பிராண்ட் வந்து நான் ப்ரொனவுன்ஸ் தப்பாக சொல்லிட்டேனோ தெரியல, நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அந்த பிராண்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அண்ட் அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து இருக்கும். அண்ட் 2 கலர் மிக்ஸ் பண்ணி தான் இந்த லிப்ஸ்டிக் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு பிங்க் காம்பினேஷனில் தான் இது நான் வந்து கொடுத்துருக்குறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து. அண்ட் வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும். ஸ்மட்ச் ப்ரூஃபான்னு கேட்டிங்கன்னா ஸ்மட்ச் ப்ரூஃப் கிடையாது. பட் வந்து நம்ம பிரைட்ஸ் அப்படியே இருக்கும் பொழுது அப்படியே அந்த லிப்ஸ்டிக் வந்து இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகாது, செமி ட்ரைன்னு சொல்லலாம். பாதி ட்ரை ஆகி பாதி ஒரு க்ளோனஸ் தன்மை கொடுக்கும். சில பிரைட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை லிப்ஸ் இருக்கும். அவங்களுக்கு வந்து இன்னுமே ட்ரையான லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு லிப்ஸ்டிக் பெலட்டோ நார்மல் லிப்ஸ்டிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணக்குள்ள வந்து பார்க்குறதுக்கு நல்ல நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லிப்ஸ்டிக் பெலட்டும் உங்களுக்கு கிடைச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல் கலர்ஸ் வந்து அவைலபிள். பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரைமரி கலர் கூட இதில் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ உங்களுக்கு லிப்ஸ்டிக் ஷேட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபைனல் லுக் இதுதான். கண்டிப்பாக இந்த லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.